இந்த டயபெட்டிஸுங்கிற டிசீஸ் கண்டுபிடிச்ச காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரிச் மேன்ஸ் டிசீஸ், இல்லை வயசானவங்களுக்கு வர டிசீஸ், இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ சின்னவங்கள்லேருந்து எல்லாருக்குமே டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ டயபெட்டிஸ் நம்ம கண்ட்ரோலில் வச்சு நம்ம ஃபாஸ்டிங் 100 கீழே அண்ட் போஸ்ட் பிராண்டியல், அதாவது சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு இந்த டைமில் 140க்குள்ளே 180 மேக்ஸிமம் இதுக்குள்ளே வச்சுட்டோன்னா நம்ம காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். இப்போ டயபெட்டிஸுங்கிற ஒரு டிசீஸ் சரியாக நம்ம ப்ளட் சுகரை மெயின்டைன் பண்ணிட்டோன்னா இதில் பிரச்சனையே இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. பட் இந்த சுகரை நம்ம மெயின்டைன் பண்ணலைன்னா நம்மளுக்கு தலையிலேருந்து கால் வரலும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பிரெயின் ஹெல்த் எஃபெக்ட் ஆகலாம், அதாவது அங்கே கிளாட்ஸ் வரலாம், ஹார்ட் எஃபெக்ட் ஆகலாம், லிவர், அப்புறம் இந்த விரல்கள், நம்ம கால் சுண்டி விரல் கூட அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 4 முக்கியமான விஷயம். ஒன்று டயட், இதை பற்றி நம்ம விவரமாக பேச போகிறோம். 2வது எக்ஸசைஸ். எல்லாருக்குமே மினிமம் 45 மினிட் ஒரு 1 hour எக்ஸசைஸ் தேவை. அது மழையோ வெயிலோ ஸ்டாமோ எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கூட செய்யலாம். பட் டெஃபினட்டாக எக்ஸசைஸ் பண்ணணும். 3வது பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். இப்போ ஒரு சின்ன குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, ஏன்னா தாய் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே டீஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ யோகா, மெடிடேஷன், சாண்டிங் இதெல்லாம் முக்கியம். அதுக்கு 4th பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கேஷன் தேவைன்னா அதை கரெக்டாக எடுக்கிறது முக்கியம். அண்ட் அப்பப்போ உங்கள் ப்ளட் டெஸ்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு தூங்கிறது 7 hours மினிமம் எல்லோரும் தூங்கணும். சின்ன குழந்தைங்கள்லாம் அப் டு 8 to 10 hours அவங்களோட ஏஜை பொறுத்து தூக்கம் தேவைப்படுது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுனால நிறைய பேர் தூங்கிறது இல்லை. இதே பயாலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ், இதுவே சுகரை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ முக்கியமான விஷயங்கள் டயபெட்டிஸ் டயட்டில் பார்த்திங்கன்னா புரத சத்து உள்ள உணவு, அப்புறம் நார் சத்து உள்ள உணவு, இதெல்லாம் எடுக்க எடுக்க நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோல் வரும். அண்ட் புரத சத்தும் நார் சத்தும் எடுக்க எடுக்க நம்ம வயரும் ரொம்பிடும், அதனால் சீக்கிரம் பசிக்காது. இப்போ அந்த கிளாசிக் சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா, பாலியூரியா. பாலியூரியானா அடிக்கடி யூரின் போகிறது. திடீர்னு உங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னா ப்ளட் டெஸ்ட் பண்ணி சுகர் இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாலிஃபேஜியா, காலை உணவு சாப்பிடுவோம், அப்புறம் மதியம்தான் சாப்பிடுவோம். திடீர்னு 11 o'clock 10 o'clock அந்த மாதிரி மதியம் டைம் வரத்துக்குள்ளேயே பசி ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்னா அப்போவும் நம்ம டெஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப தர்ஸ்ட், நார்மல் டைமில் குடிக்கிற தண்ணியை விட குடிச்சிட்டே இருக்கோம், ஆனாலும் இன்னும் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னா இதுவும் ஒரு சிம்டம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருந்தால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ காலை உணவில் இட்லி, தோசை, உப்மா, ஆப்பம் இதெல்லாம் ரொம்ப ரெகுலர். பட் இதையே உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் இட்லி 2 இட்லி எடுத்துகிட்டு அதோட நல்ல ஒரு பெரிய கப் சாம்பார் அதில் டிப் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா, அந்த சாம்பாரையும் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் வரும். இதே 4 இட்லி வெறும் ஒரு சட்னி, வெறும் சாம்பாரை வெறும்னா கொஞ்சமாக தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சுகர் ஏறிடும். ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸை நம்ம சேப்பு, அதாவது கருப்பு கவுனி இல்லை ரெட் ரைஸ் இந்த மாதிரி மாற்றி அதில் நம்ம வீட்டிலே இட்லி தோசை மாவு பண்ணி அதில் இட்லி பண்ணால் இன்னும் பெட்டர். அப்போ கூட 4, 5ன்னு சாப்பிட வேண்டாம். இது ஸ்டாண்டர்டாக சொல்கிறோம், எல்லாருக்கும் வேறு வேறையாக இருக்கும். இப்போ ஒருத்தர் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க 3, 4 கூட சாப்பிட்லாம். பட் ரொம்ப செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், வீட்டிலே தான் இருக்காங்க, இல்லை கம்ப்யூட்டரே தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 கூட போகும். அண்ட் இது நிறைய சாம்பாரோட யாரெல்லாம் முட்டை சாப்பிடுவாங்களோ அதோட முட்டை எடுக்கலாம். இல்லை யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்களோ ஃபிஷ்ஷு, சிக்கன் தான் ஹெல்த்தி, அதை எடுக்கலாம். மதிய உணவில் இப்போ ஒரு பிளேட் 8 இன்ச்சுன்னு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு குவார்ட்டரில் இந்த மாதிரி ரெட் ரைஸோ இல்லை மில்லட்ஸ் கூட சாப்பிட்லாம், சிறுதானியம், அதான் கம்பு, தெனை. ஏன்னா மற்ற மில்லட்ஸ்லாம் ப்ராசஸ் மில்லட்ஸ்,
ஸோ நம்ம வெள்ளை அரிசி மாதிரி அது கூட சுகர் ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால கம்பு இல்லை தினை இதை வந்து நம்ம வறுத்து வச்சு அதில் கம்மஞ்சோறு பண்ணுறதா இருந்தால் ஓவர் நைட் பண்ணி அதை வந்து நம்ம புளிக்க வச்சு அதை எடுத்தோம்னா இன்னுமே பெட்டர். ஏன்னா அது நல்லா டைஜஸ்ட் ஆகும். அண்ட் மில்லட்ஸை நம்ம ஒன்று ரோஸ்ட் பண்ணணும், அதாவது வெறும்னா வறுக்கணும், இல்லை புளிக்க வைக்கணும், ஃபெர்மெண்ட் பண்ணணும், இல்லை முளை கட்டணும். இது ஏதாவது ஒன்று பண்ணி தான் சாப்பிட்ணும். ஸோ இது பண்ணி சாப்பிட்லாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா நல்ல பாக்டீரியா இருக்குது. இது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து கட் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு உணவு டைஜஸ்டே ஆகிறதில்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி செய்யலாம். ஸோ குவார்ட்டர் உங்களுக்கு இது. இன்னொரு குவார்ட்டர் ஈக்குவல் குவான்டிட்டி பருப்பு இல்லை சாம்பார். இப்போ வந்து அன்றைக்கி காரக்குழம்பு அப்படின்னா சுண்டலோ இல்லை வெறும் பருப்போ வேக வச்சுக்கணும். ஏன்னா டெஃபினட்டாக ப்ரோட்டீன் தேவை. ப்ரோட்டீன் போட தான் அந்த உணவோட ஈக்குவல் குவான்டிட்டியில் சுகர் ஏறாது. ஸோ டெஃபினட்டாக எடுத்துக்கணும். அசைவ முறை சாப்பிட்றவங்க எக்கு இல்லை ஃபிஷ் ஆர் சிக்கன் பாயில்ட் ஃபார்ம், கிரேவி ஃபார்ம் இதை வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஹாஃப் பிளேட் இருக்குது. ஹாஃப் பிளேட் ஃபுல்லாக காய். இதில் தான் நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணுறோம். நம்ம ஊரில் புரத சத்து சாப்பிட்றது ரொம்ப குறைவு, அதே மாதிரி காய் சாப்பிட்றதும் ரொம்ப குறைவு. ஸோ இப்போ நீங்கள் 1 கப் ரைஸ் சாப்பிட்ருக்கீங்க, இல்லை மில்லட் சாப்பிட்ருக்கீங்க, 1 கப் அதோட புரத சத்து உள்ள உணவு சாப்பிட்ருக்கீங்க, 2 கப் காய் எடுக்கணும். இதுவும் க்ரீன் கலர் பெஸ்ட்டு. பீன்ஸ், அவரைக்காய், காராமணி, இல்லை கீரை, இல்லை வாட்டரி வெஜிடபிள்ஸ், பூஷ்ணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய் இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் சேர்க்கலாம். அப்புறம் கேரட் அதெல்லாம் சிறிய அளவு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு என்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்டா போகிறோம். அன்றைக்கும் நிறையா வெள்ளரிக்காவோ இல்லை இந்த கொடமிளகாவோ வதக்கி அந்த மாதிரி சாப்பிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலை காஃபி குடிக்கிறது, 3-4 மணி காஃபி குடிக்கிறது, 11 மணி காஃபி டீ குடிக்கிறது இது பழக்கம் ஆயிடுச்சு. இதில் 0 சுகர் போட்டுட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பாலை ஊற்றி கொஞ்சம் லைட்டாக குடித்தாங்கன்னா இதுக்கு சுகரே தேவையில்லை. தினம் சுகர் ஃப்ரீ போட்டுக்கவும் தேவையில்லை, அரை சுகர் போட்டுக்கிறோம் இதுவும் தேவையில்லை. ஏன்னா டெஃபினட்டாக சுகர் வந்து நம்ம பிளட் சுகரை ஏற்றும். ஸோ மதிய உணவு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் நைட் உணவு. நைட் உணவில் நீங்கள் இட்லி தோசை சாப்பிடுவீங்கன்னா 2 இட்லி அந்த ரைஸ்க்கு பதில், அதே மாதிரி புரத சத்து உள்ள உணவு அண்ட் 2 மடங்கு காய். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நடுவில் 11 o'clock இல்லை 3 o'clock கொய்யாப்பழம் இல்லை பப்பாயா இல்லை வாட்டர்மெலன் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரூட் சிறிய அளவு ஒரு அரை கப் இல்லை மீடியம் சைஸ் அந்த மாதிரி ஒரு கொய்யாப்பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சுகர் கண்ட்ரோலில் நிற்கும். இதை தவிர எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு டீஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டான டைமில் மருந்து எடுத்திங்கன்னா நீங்கள் நிறைய நாள் ஆரோக்கியமாக இருக்கலாம். டயபெட்டிஸ் இருந்தால் கூட. டயபெட்டிஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்களில் சேனலில் பார்க்கலாம்.